Hi friends, tax-free investment options. tax-free investment optionsங்கிறது வந்து இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஐடி ஃபைல் பண்ணும்போது ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருப்போம். ஆஹ் இந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் பார்த்தீங்கன்னா ஏடிசின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து டிடக்ஷன் அண்ட் ஏடிசியில் வரும். அந்த ஏடிசிங்கிறது வந்து நம்ம டேக்ஸ் குறைக்கிறதுக்கான இது நம்மளோட, அதாவது நம்ம எவ்வளோ டேக்ஸ் பிடிக்கிறாங்களோ 1.5 lakhs per இயருக்கு வந்து காட்டிக்கலாம். அதில் சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ அது தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம், எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லை எதுலையா இன்வெஸ்ட் பண்ணுறோம், மியூச்சுவல் ஃபண்டோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ரிட்டர்ன் வருதுன்னா அந்த ரிட்டர்ன், அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வந்து இப்போ 10 lakhs எஃப்டியில் போட்டிருக்கேன், அது இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வந்து நம்ம இன்கமாக கன்சிடர் பண்ணுவாங்க. சப்போஸ் நான் ஸ்லாப் வந்து ஒரு 10 lakhs இல்லை ஒரு 12 lakhs நான் இருக்கிறேன் அப்படின்னா, அது கூட என்னோட இன்கம் வந்து ஆட் ஆகும்போது அந்த ஸ்லாப் வந்து தாண்டி 12 lakhs + 1 lakhs வரும்போது 13 lakhs அப்படின்னு வந்துடும். 12 lakhs வரைக்கும் நமக்கு வந்து இன்கம், ஸ்லாப் ரேட் வந்து நமக்கு எதுவும் கிடையாது, டிடிஎஸ் எதுவும் பிடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால அந்த ஸ்லாப் ரேட் வந்து அதிகமாகும். அதாவது எந்த எஃப்டியில் போனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கும் நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். ஸோ அப்படி அவாய்ட் பண்ணுற மாதிரி என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கான்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, 15 years லாக்இன் பீரியடு. இது ஏடிசிலையும் காட்டிக்கலாம் 1.5 lakhs. அது போக டேக்ஸ் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட், அதாவது மெச்சூர்ட் ஆகி வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு நம்ம எந்த டேக்ஸும் கட்ட தேவையில்ல. இன்னொன்று இபிஎஃப், எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டு, நமக்கு ஆஃபீஸில் ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே பிடிப்பாங்க. இதுவுமே ஏடிசி டிஃபால்ட் டிடெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அது போக அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து எந்த டேக்ஸும் கட்ட தேவையில்ல. மூணாவது ஆப்ஷன் பார்த்தோன்னா சுகன்யா சமிதி யோஜனா, எஸ்எஸ்ஒய்ன்னு சொல்கிற ஸ்கீமு. இது வந்து பெண் குழந்தைகளுக்கான ஸ்கீமு, பொன்மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.2%. இன்னைக்கு தேதி இதுதான் அதிகமான ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டில் அதிகமான பே கிடைக்கிறது வந்து இதுக்கு தான். இன்னொன்று பார்த்தோன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமு, அதுக்கும் 8.2 கிட்ட தராங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று டேக்ஸ் ஃப்ரீ பாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இது ஏடிசியில் வராது, ஆனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணி வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து வட்டி கம்மியாக இருக்கும். 5.5 6.5% அந்த ரேஞ்சில் இருக்கும். ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் எவ்வளோ வந்தாலும் சரி அதுக்கு நம்ம டேக்ஸ் கட்ட தேவையில்ல. இது மாதிரி சூஸ் பண்ணால் தேவையில்லாத அடிஷ்னலாக வர நம்ம டேக்ஸை வந்து சேவ் பண்ணலாம். டிடிஎஸ் மெயினாக சேவ் பண்ணலாம். எல்ஐசிலையும் சில ஸ்கீம்ஸ் இருக்குது. ஏடிசி ப்ளஸ் டேக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டிக்குன்னு சில ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. இதில் பிபிஎஃப் பார்த்தோன்னா 7.1%. இது எல்லாருமே எலிஜிபிள் தான். இது பையன் பொண்ணுலாம் கிடையாது. 7.1 7.1 கம்மியாக தெரிஞ்சாலும் குமுலேட்டிவ் 15 yearsங்கும் போது நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். எம்ப்ளாயிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சது தான். ஸோ நமக்கு டிஃபால்ட்டாக நம்ம சேலரியில் பிடிக்கிறது. அது 8.25% தராங்க. சுகன்யா சமிதி யோஜனா எஸ்எஸ்ஒய் பார்த்தோன்னா 8.2 தராங்க. எல்ஐசி பற்றி டீட்டெயிலாக அந்த ஸ்கீம்ஸை பொறுத்து இருக்குது. டேக்ஸ் ஃப்ரீ பாண்டு பார்த்தோன்னா 5.5 to 6.5% அதுக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த டேக்ஸ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ். இதில் இன்வெஸ்ட் பண்ணால் வர இன்கம், அதில் வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம டேக்ஸு பே பண்ண தேவையில்லை. அதை தாண்டி நம்ம எஃப்டி பண்ணுறோம் இல்லை ஏதாவது பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்மளோட டேக்ஸ் லேப் படி டிடிஎஸ் பிடிப்பாங்க. அது நிறைய பேர் தெரியாது. அது எப்போ தெரியும்னா ஐடி ஃபைல் பண்ணும்போது தான் நம்ம இவ்வளோ டேக்ஸ் இன்னமும் பே பண்ண வேண்டியது இருக்குது, நம்மளோட சேலரிலாம் பிடிச்சதுக்கு அப்புறமும் சில டேக்ஸு அட்வான்ஸ் டேக்ஸ்மா சில டேக்ஸ் பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது அப்போ தான் தெரிய வரும் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டாமோ அப்படின்னு தோணும். ஸோ கிளியராக மேற்கொண்ட இன்ஃபர்மேஷன் தெரியும்னா ஒரு டேக்ஸ் கன்சல்டன்ட் யாரை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அவங்க கேட்டால் தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி அவாய்ட் பண்ணலாம், டேக்ஸ் கிட்ட கொஞ்சம் குறைச்சி எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. தேங்க்ஸ்.